கும்பராசி ஒரு அற்புதமான ராசி. சனி பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வாங்கின ராசி. ஆண் ராசி. ஆணா இருந்தாலும் ஆணுடைய தன்மை விகாரமா இருக்கும். பெண்ணா இருந்தாலும் இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது. அப்படி ஒரு தைரியம் கம்பீரம் உடைய ஒரு ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பரமாத்மாவுடைய பரிபூர்ண ராசியா இருந்தாலும் கும்பராசியில ராகு பகவான் உங்க ராசியில 2025 பயிற்சி ஆகிறாரு. முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து உங்களுக்கு தான். பார்க்குற இடத்த வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். விலை உயர்ந்த கார் வாங்கணும், விலை உயர்ந்த வீடு கட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளை உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் உண்டு. ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டில் உங்க ராசியோடைய அதிபதி சனி பகவான் மீன ராசியில பேச்சிருக்கிறனால படிச்ச பண்புள்ள அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான உள்ள வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. நல்ல ஒரு செழிப்பான அமைப்பு வரப்போகுது. கும்பராசியில ராகு பகவான் பேச்சிருக்கிறதுனால இந்த நாகதோஷம் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் உண்டு. நாகத்துங்களை வழிபட்டுக்கிட்டு வாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம்தான். இந்த வருஷம் உங்களுக்கு யோகமும் தரக்கூடிய வருஷம்தான். சொல்லுவாங்க அஷ்டம சனி நடக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில் சனி பகவானுடைய பார்வை இதா இருக்குது. இல்லை, யோகம்தான் நீங்க. ஏன்னா சனி பகவான் குரு வீட்டில் தான் பேச்சு பண்றாரு. குருக்கும் சனிக்கும் யோகம்தான். சனி தசை குரு புத்தியில புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட ஜாதகத்துக்கு குருவுடைய இணைவு இருக்கும் போது முன்னோருடைய அமைப்பு பல சொத்து பத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆசை வார்த்தை காட்டுவாங்க புதையல் கிடைக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஒரு மண்ணுல விதைச்சு அந்த மண்ணுல வரக்கூடிய விவசாயம் பண்ணி வரக்கூடிய காசும் உங்களுக்கு புதையல் மாதிரி தான். பூர்வீக சொத்து ஏதாவது விற்காம இருந்து அது ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸில் இழுபறியில இருந்து அந்த கேஸ் உங்களை ஜெயிச்சாலும் புதையல் கிடைக்கிற மாதிரி தான். பல நகநட்டுகளில் மூட்டாம வந்து அதை திருப்பினாலும் புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. நல்ல நேரம் கூடி வருது. ஒரே ஒரு புள்ளி, கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஏன்னா 2024 வருஷத்துடைய தன்மை இது. அப்படி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து ஒட்டுணர்ந்து தாம் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்ந்து பல தீர்த்த யாத்திரைகள் கோயிலுக்கு போயிட்டு பல தானங்கள் தர்மங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. ஒருவேளை கும்பராசியில் இருக்க வேண்டிய ஆண்களோ பெண்களோ, பெண்கள் பொதுவா திருமணம் டைவர்ஸ் ஆகி தனியா இருக்கிற பெண்களுக்கு வேற ஒரு ஆண் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க. ஏமாந்துடாதீங்க. கும்பராசியில் இருக்க வேண்டிய ஆண் மனைவியை விட்டு பிரிஞ்சு வீணா ஒரு மனைவி ஒரு பெண்ணுடைய தொடர்பு வந்து அந்த பெண்ணுக்கு விரயம் பண்ணிட்டு அதுலயும் நீங்க ஏமாறுவீங்க. இந்த வருஷம் ரொம்ப தெளிவான வருஷம். நம்ம வாழ்க்கையை தெளிவு பண்ண ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி யோசிச்சு